இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ எடிட் பண்ண போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்ருக்க வீடியோ தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம டெலகிராம் சேனலும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலிட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டில் போய்ட்டு அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்கள் எது வேணாலுமே ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் எது வேணாலுமே கொடுத்துக்கலாம். இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. அடுத்தது நம்ம ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா போய் நான் வீடியோலேருந்து ஆடியோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் த ஆடியோன்னு கொடுத்துட்டு வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். வீடியோ டெலீட் பண்ணிட்டு ஆடியோவை அப்படியே கீழே கொண்டு வந்துட்டேன். அடுத்தது பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் இந்த குரூப் அண்ட் 1 இருக்குல்ல, அதை எடிட் குரூப் போய்க்கோங்க. அதில் தான் நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நான் ஸ்பாட்டிஃபை ஆப்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி தான் எடுத்தேன். அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். குரூப் அண்ட் மாஸ்க் போய்க்கோங்க. போயிட்டு எடிட் குரூப்புன்னு போய்க்கோங்க. இதில் வந்து கரெக்டாக சென்டரில் உங்களுக்கு நீங்கள் என்ன சாங் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் சென்டரில் கொடுத்துக்கணும். இதுக்குள்ளே போயிட்டு எப்பவும் போல் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனில் நீங்கள் வந்து இமேஜஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் கம்ப்ளீட்டாக இந்த 5லேயுமே நீங்கள் இமேஜஸ் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக இந்த பீட் மார்க் இருக்குல்ல, அது வர கரெக்டாக இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது நம்ம வந்து இமேஜஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா போங்க. மீடியாவில் என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த இமேஜை ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் செட் பண்ணிவிட்டு லாஸ்ட் வர ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் வந்து பீட் மார்க் எல்லாமே என் சாங்குக்கு ஏற்ற மாதிரி நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் சாங்குக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னே நம்ம வந்து ஒரு வீடியோ ஆட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மீடியா போங்க. மீடியாவில் போய் இந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய் லைட் அண்டில் ஸ்க்ரீனுன்னு கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனுன்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த எடிட் முடிச்சதுக்கப்புறம் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய் ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணி 75ல் வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் லிரிக்ஸ் ஆட் பண்ணும் போது நல்லாயிருக்கும். அடுத்து என்ன பண்ணேன்னா நம்ம லிரிக்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். லிரிக்ஸ் வந்து நீங்கள் என்ன ஆல்ரெடி நம்ம பீட் மார்க்லாம் மார்க் பண்ணோம்னா அதே மாதிரி லிரிக்ஸை ஃபைன் பண்ணி பீட் மார்க் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுன்னு போங்க. டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் என்ன லிரிக்ஸ் வேணுமோ அந்த லிரிக்ஸை ஜஸ்ட்டு க்ரோம்லேருந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் சென்டர். அதுக்கப்புறம் நான் இதில் டிஃபால்ட்டாக இருக்க ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் கலரும் ஒயிட்டுன்னு கொடுத்துக்குறேன். ஒயிட்டுன்னு கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு வேர்டை வச்சுட்டு ரிமைனிங்கை எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணிட்டு டிக்குன்னு கொடுத்துக்குறேன். இது அதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நல்லா பெருசாக்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு லிரிக்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு பெருசாக்கி அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த இடத்துல வேணுமோ சென்டரில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுங்கள், லாஸ்ட் வர ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் பீட் மார்க் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பீட் மார்க்லேயும் கட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வர இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த எஃபெக்டை ஆட் பண்ணிடுங்க. நம்ம வந்து லிரிக்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்கனால பார்டர் அண்ட் ஷேடோவில் போய் ஷேடோவை எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போதான் லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். இதை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்டர் அண்ட் ஷேடோவில் போய்
ஷேடோவை எனேபிள் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா திருப்பி கட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு லிரிக்ஸ்க்கும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை மட்டும் ஃபஸ்ட்டே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸோ லிரிக்ஸில் வந்து எஃபெக்ட் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேக் வந்துக்கோங்க. நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் நான் வந்து லிரிக்ஸ் ப்ராஜெக்டில் நான் லிரிக்ஸோட எஃபெக்டை வந்து கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி ஒரு லிரிக்ஸில் வச்சு அந்த எஃபெக்டை நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ லிரிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி எஃபெக்டில் ஜஸ்ட் லிரிக்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லிரிக்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கு 2வது லிரிக்ஸை டச் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு அடுத்து என்ன லிரிக்ஸ் வருமோ இதை எரேஸ் பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2வது என்ன வேர்ட் வருமோ அதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் லிரிக்ஸ் எல்லாமே நம்ம நார்மலாக சேஞ்ச் பண்ணோம். அதே ப்ரொசீஜர் தான். ஸோ லிரிக்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எஃபெக்டையும் ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லிரிக்ஸ் எஃபெக்ட் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. வீடியோ கம்ப்ளீட்டாகவே ரெடி ஆகிட்டு. ஸோ இவ்வளோந்தான். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட்லோட அந்த குரூப் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போய் நீங்கள் எடிட் பண்ணினா மட்டும் போதும். ஸோ ரிமைனிங் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணி எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை எல்லாம் கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோன்னு கொடுத்து கீழே இருக்க எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க.